அதாவது நம்ம அன்றாட செலவுகள் எல்லா விலையும் அதிகமாக தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணலாம். இந்த இந்த இலவசத்தை கொடுக்காம அந்த காசெல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கம்மி பண்ணி நிறைய கம்மி பண்ணலாம். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே. ஏன்னா எனக்கு சொல்ல தகுதியும் இல்லை. ஏன்னா நானும் இத்தனை நாளாக இலவசமாக பல்ல இழிச்சிட்டு போய் வாங்குவேன். ஆமாம் ஜாலி அப்படின்ட்டு இலவசம் தராங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு, இலவசத்தை விட நீங்கள் நிறையா அன்றாட வாழ்வில் நமக்கு நிறைய எல்லாமே விலை உயர்வு தான். இந்த காசில் நீங்கள் அதுக்கு போட்டு எல்லாத்தையும் விலை கம்மி பண்ணிக்கின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் எப்பயுமே முதலமைச்சர். இது யார் பண்ணுறீங்களோ அவங்க தான் முதலமைச்சர் எப்பயுமே. இதுக்கு பதிலாக நீங்கள் வரி பணத்தை போட்டு அந்த வரி பணத்தை திருப்பி எங்களுக்கே கொடுத்து எதுக்கு தேவையில்லாமல். எனக்கு நிறையா நான் வரும்போது தனியாக வரும்போது நிறையா பேசிட்டு வரேன். ஆனால் வீடியோ பண்ணும்போது சொல்ல வாயும் வரல, வார்த்தையும் வரல. தலைவர் டிவிக்கே நம்ம விஜய் அண்ணா, அவர் திருச்சியாவோ யாரோ அதை பற்றி பேச வேணாம். ஏங்க எல்லாருமே எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க. நாம் ஊருக்கு நல்லது பண்ணுறாங்களா பண்ணட்டும். அதாவது தேமுதிகவை தான் நம்ம அப்படியே அழிச்சிட்டோம். இதை வந்து நான் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவும் எதுக்காகவும் நான் சொல்லலை. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஐடியா மூலியமாக நான் சொல்கிறேன், யாருக்காவது சிந்திப்பீங்களோன்னு. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 2500 எங்கள் ஊரில் ஒரு காலனி, ஒரு சும்மா சொல்கிறேன், ஒரு காலனி தப்பாக நினச்சிக்காது, காலனின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 300 குடும்பம் இருக்குது. அப்போ எவ்வளோ வரும் அந்த காசெல்லாம்? அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வரும்? அப்படி யோசித்து பார்த்தா நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். நீங்கள் அந்த காசெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் இந்த விலை கம்மி பண்ணிங்கன்னா கொடுத்தாங்க, அந்த மாதம் கொடுத்து நீங்கள் இந்த விலையெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். இதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். எனக்கு சொல்லவும் தெரியல, சொல்லவும் முடியலை. முடியலன்னு சொல்ல தெரியலை, அவ்வளோதான். எப்படி சொல்கிறது எப்படி எனக்கு தெரியல. ஆனால் எல்லாம் கொஞ்சம் மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் யாரோ இப்போ நாய்க்கு கூட வச்சுக்கோங்களேன், நாயும் மனுஷனை ஒன்று சேர்க்கல சொல்கிற சும்மா. எல்லாருமே நிறைய பேரை வச்சிடல. நம்ம இன்னும் கர்ணம் பரமலை, அதாவது சீதையோ ராமனோ கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் யாரும் சீதையும் இல்லை, ராமனும் இல்லை, நானும் இல்லை. நான் ஏன் இருக்கணும் ராமனா? அவ்வளோதான். அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் எலெக்ஷனுக்கு வர போகிறாங்க. யார் நல்ல தலைவரோ தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்களே ஓட்டு போடுங்க.